மண்டே சமையல் தேங்காய் பால் சாதம், எக்கு சாப்ஸு, உளுந்தங்களி, பாசிப்பயிறு ஸ்நாக்ஸுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். வாங்க எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன். குக்கரில் 2 ஸ்பூன் கோல்டு வின்னரும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா, முந்திரி எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிட்டு, தேங்காய் பால் 1 டம்ளர் ஆட் பண்ணியிருந்தேன். நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். அதுக்காக 1 டம்ளர் பால் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு கொதி வரவும் அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த சீரக சம்பா அரிசியை அதோடு சேர்த்துக்கிட்டேன். சீரக சம்பா அரிசிக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்து, தம்மு போடலை, ஒரு விசில் மட்டும்தான் எடுத்தேன். சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எக்கு சாப்ஸுக்கு சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருந்ததை சோம்பு போட்டு தாளித்து அதில் சேர்த்து, ஒரு தக்காளி பேஸ்ட்டை அடித்து வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு, கொத்தமல்லி, புதினா ஒரு கையளவு போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் ஆட் பண்ணி, தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், பெப்பர் பொடி கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு, எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வர அளவு விட்டுட்டேன். அவிச்சு வச்சுருந்த முட்டையை லைட்டாக எண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு தோசை தவாவில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து அதையும் அதோடு ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுட்டேன். அது நல்லா சிக்கன் சாப்ஸு சூப்பராக ரெடி ஆயிருந்துச்சு. நீங்களே பாருங்கள் சாப்ஸ் எப்படி இருக்குன்னு. கடைசியாக ஃபைனலையும் காமிக்கிறேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்படி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். களிக்கு மாவு ஊற வச்சுருந்தேன், அதையும் ஆட்டி எடுத்துகிட்டு நல்லா தண்ணியாக கரைச்சிட்டேன். அப்புறம் அடுப்பில் வச்சு அதையும் நல்லா பந்து மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துட்டு, நான் சக்கரை போட்டு எண்ணெய் ஊற்றி பிள்ளைங்க சாப்பிட்டுட்டாங்க. பாசிப்பருப்பு கொஞ்சம் நான் ஊற வைக்கலை, திடீர்னு அப்புறம் குக்கரில் போட்டு ஒரு 2-3 விசில் விடவும் நல்லா வெந்துருச்சு. அதையும் தேங்காய் பூ போட்டு ஆட் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டேன். தேங்க்யூ. இன்றைக்கான சமையல் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்.